வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாஜகவிற்கு துரோகம் செய்யும் பழனிசாமி. இபிஎஸ் இருக்கும் வரை விஜய் அதிமுகவிற்கு வரமாட்டார், உண்மையை உடைத்த புகழேந்தி. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். கரூர் சம்பவத்தை வைத்து அதிமுகவும் பாஜகவும் தாவேகாவை தம் பக்கம் இழுத்து விடலாம் என்று திட்டம் தீட்டி வருகிறது. ஆனால் விஜய் அவர்கள் திமுக தனது அரசியல் எதிரி என்றும் பாஜக தனது கொள்கை எதிரி என்றும் கூறி வருகிறார். தனது பிரச்சாரம் அனைத்திலும் பாஜகவை கடுமையாக தாக்கி வரும் விஜய் அவர்களை காப்பாற்ற பாஜக தனி நபர் குழு அமைத்து விசாரணை செய்து வருவது வேடிக்கையாக உள்ளது. ஆனாலும் விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முடியாது என்பதிலும் உறுதியாக உள்ளார் என்று நம்பத்தகுந்த தாவேகா தலைவர்கள் கூறுகின்றனர். மேலும் தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டுமானால் கூட்டணிக்கான தலைமையை நாங்கள்தான் ஏற்போம் என்றும் முதல்வர் வேட்பாளராக நான் தான் நிற்பேன் என்றும் கூறியதாக தகவல் வெளியானது. அது மட்டுமல்லாமல் பாஜகவுடனான கூட்டணியை முறித்தால் மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணி வைப்போம் என்று விஜய் அவர்கள் கூறியதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று இபிஎஸ் பாஜகவுடனான கூட்டணியிலிருந்து விலகுவார் என்று பலரும் கூறி வந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி அவர்களும் அதே கருத்தை கூறியுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தொண்டர்களிடம் தாவேகா கொடியை பிடிக்க செய்து அதிமுகவிற்கு மிகப்பெரிய அவமானத்தை இழைத்து விட்டார் இபிஎஸ் அவர்கள். விஜய் அவர்கள் பாஜகவை எதிரி என்று கூறி வரும் நிலையில் பாஜகவை கூட்டணியில் வைத்துக்கொண்டு தாவேகா கொடியை பார்த்து அதோ பாருங்க கொடி பறக்குது என்று கூறுவது கூட்டணி கட்சிகளுக்கு செய்யும் துரோகம் என்றும் அவர் கூறினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் வரை விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரமாட்டார் என்றும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் வரை அதிமுகவுடன் தாவேகா கட்சி கூட்டணி சேராது என்று திரு புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு வலியுறுத்துமாறும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக கரூருக்கு சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் திரு புகழேந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் என்பது எனது குறிக்கோளாகும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று கூறுகிறது. ஆனால் பழனிசாமி அவர்கள் ரோட் ஷோ நடத்தி வருகிறார். அவருக்கு அரசு அனுமதி வழங்கி வருகிறது. மீண்டும் இதே போல ஒரு துயரம் நடந்தால் யார் பொறுப்பேற்பது என்று அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில தான் திருவண்ணாமலையில சனிக்கிழமை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அரசியலில் தரம் தாழ்ந்து பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறியிருந்தார். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.